ஆதாமுக்கு ஒரு தேவை இருந்தது. தேவன் என்ன செய்தார்? அந்த தேவையை பூர்த்தி செய்தார். ஆதாமுக்காக அவர் செய்தார். அந்த தேவை எப்படி சரி செய்தார்? ஆதாமுக்கு நிம்மதியாக, அமைதியாக ஆழ்ந்த நித்திரையை வரப்பண்ணி அந்த தேவையை தேவன் அங்கே நிவர்த்தி செய்தார். உன்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில கவலைப்படுவதனாலே எதையும் சாதிக்க முடியாது. ஆனால் முழு இருதயத்தோடு உண்மையாக விசுவாசிப்பதனால தேவனுக்கு என்ன தெரிவிக்கிறோம்? தேவனே, உம்மீது நான் விசுவாசமாயிருக்கிறேன், எனவே நிம்மதியாக இருக்கிறேன். பேதுருவுக்கு தெரியும் தான் கொல்லப்படுவான் என்பது. அப்படி கொலை செய்யப்படவிருக்கிற பேதுருவினுடைய நிலைமையை கொஞ்சம் பார்த்தோன்னா வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12:6. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே. எந்த ராத்திரியிலே? அடுத்த நாள் என்று குறிக்கப்பட்டு விட்டது. யாரால்? ஏரோதுவால். என்னவென்று? பேதுருவை வெளியே கொண்டு வந்துருங்க, பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவனை கொன்று விடுங்கள், கொலை செய்து விடுங்கள். சோ மறுநாள் பேதுருவை வெளியே கொண்டு வர போகிறார்கள், கொல்லப் போகின்றார்கள். அப்ப அன்னைக்கு ராத்திரி பேதுருவுக்கு தூக்கம் வருமாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என்ன நடந்தது? வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். எப்படிங்க அது சாத்தியம்? பேதுருவால அப்படி நிம்மதியா எப்படி தூங்க முடிஞ்சது? இப்போ பேதுரு நாளை காலையில செத்து போயிடுவோன்னு தெரிஞ்சிருந்தும் கூட நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்த நேரத்துல அங்க என்ன நடக்குது பாருங்க. மறுபடியும் வாசிக்கிறேன். அதே அப்போஸ்தலர் 12:6 தான். சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஜாக்கிரதையா கவனிங்க. தேவனுடைய தூதன் வந்து பேதுருவை தட்டி எழுப்பினான் அப்படின்னா என்ன அர்த்தம்? பேதுரு, ஐயா பேதுரு, பேதுரு, என்ன பாருங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் மேல பேதுருவுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா அப்படி தூங்கியிருப்பான். யோசிச்சு பாருங்க. அது தேவன் விரும்புகிற காரியம். விசித்திரம் என்னன்னா, பேதுரு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் கூட இன்னும் சரியான நிலைக்கு வரல பிரதர். நான் பொய் சொல்லங்க, நிஜம். பாருங்க என்ன இருக்குன்னு. அவரு சுயநனவுக்கு வரல. இது என்ன தரிசனமா அப்படின்னு கூட நினைச்சானா பிரதர் பேதுரு. 7வது வசனம் தொடர்ந்து வாசிக்கிறேன். கர்த்தருடைய தூதன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமா எழுந்துரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தப்படியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்துக் கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று, தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் அவனுடைய தூக்கம். சில டைம்ல குழந்தைங்கள நாம எழுப்புவோம் இல்லையா? எழுப்பணும்னா எழுந்துருவாங்க. உடனே ப்ரஷ்ஷை கொடுத்து கையில் பேஸ்ட்டையும் கொடுத்து, ப்ரஷ்ஷையும் பேஸ்ட்டையும் அவன் கையில் நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் நினைப்பீங்க அவன் ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடுவான்னு. அதுக்கப்புறம் குளிச்சுட்டும் வந்துடுவான் அப்படின்னு நினச்சி நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. ஆனால் நீங்கள் ரெடி ஆனதுக்கப்புறம் போய் பார்த்தா அவன் நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பான். ஏன்னா நீங்கள் அவனை எழுப்புனது, அவனுக்கு ப்ரஷ்ஷை கொடுத்தது, கையில் பேஸ்ட்டை கொடுத்தது, இதெல்லாம் தூக்கத்தில் நடந்த மாதிரி இருந்திருக்கும். அதெல்லாம் ஏதோ தூக்கத்தில் நடந்ததுன்னு நினச்சி தான், அதாவது இட்ஸ் நாட் ரியல்னு நினச்சிருப்பான். இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை நாம் நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா? பேதுரு சாட்சாத் கர்த்தருடைய தூதனே வந்து அவனை எழுப்பி, செப்பலை போட்டுக்கோ, துணியை கட்டிக்கோ, மேல வஸ்திரத்தை போட்டுக்கோ, கிளம்பி வெளியே வா அப்படின்னு எல்லாத்தையும் செஞ்சதுக்கு அப்புறம், இது ஒருவேளை தரிசனமா இல்ல உண்மையா? இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? அந்த அளவுக்கு எப்படிங்க அவன் தூங்குனான்? எப்படி அந்த அளவுக்கு தூங்குனானா? பேதுருவுக்கு தேவன் மீது இருந்த நம்பிக்கை. தேவன் என்னை இந்த பூமியின் மேலே எத்தனை காலத்துக்கு வைத்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று எனக்கான காலத்தை குறித்திருக்கிறாரோ, அந்த கடைசி வருடம் வரைக்கும், கடைசி மாதம் வரைக்கும், கடைசி நாள் வரைக்கும், கடைசி மணி நேரம் வரைக்கும், கடைசி நிமிஷம் வரைக்கும், கடைசி நொடி பொழுது வரைக்கும் நான் உயிரோடுதான் இருப்பேன். அதுக்கு முன்னால நான் சாகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது எவனும் அந்த ஏரோது நினைக்கிறேன் என்ன கொன்னுடலாம் அப்படின்னு. என் ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் எவனும் என் மேல கைய கூட வைக்க முடியாது. அதான் நிம்மதியா தூங்குறான். நண்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில விலையேற பெற்ற பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆதாமுக்கான தேவையை தேவன் கவனித்தார். உன்னுடைய தேவைகளையும் அதே தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார்.
யாரிடமும் சொல்ல முடியாத அந்த ஆதாமுடைய தேவையை தேவன் பூர்த்தி செய்தார். நீயும் யாரிடமும் சொல்ல முடியாத உன்னுடைய தேவைகளை தேவன் கவனிக்கிறார். தேவன் சொல்ல வருகிறது என்ன? உன்னுடைய தேவைகள் நான் அறிவேன், அதற்காக நீ கவலைப்படாத. உன்னுடைய தேவைகளை நான் அறிவேன், நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. உன்னுடைய தேவைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் இடம் கொடுக்காத. நீ எப்பொழுது உன் முழு இருதயத்தோடு என் மீது நம்பிக்கை வைத்து முழு இருதயத்தோடு என்னை விசுவாசித்து என் தேவன் இருக்கிறார், அவர் ஜீவனோடு இருக்கிறார், அவர் கட்டாயம் எனக்கான பதிலை தருவார், என்னுடைய எல்லா நிலைகளையும் பார்க்கிறார், என்னுடைய கஷ்டங்களை கவனிக்கிறார், என் கண்ணீரை பார்க்கிறார், நான் படும் அவமானங்களை கவனிக்கிறார், என் சுகவீனத்தை பார்க்கிறார், என்னுடைய வியாதி வேதனைகள் கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பார்க்கிறார். இவைகளை பார்க்கிற தேவன் கட்டாயம் மௌனமாக இருக்கவே மாட்டார். கட்டாயம் என் தேவைகளை அவர் சந்திப்பார். கட்டாயம் ஏற்ற வேளையிலே ஏற்ற பதிலை தந்தே தீருவார் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் என்றால் நீ கவலைப்படுவதை விட்டு விடுவாய், வரி பண்ணுவதை விட்டு விடுவாய், பாடுபடுவதை விட்டு விடுவாய், வேதனைக்கு இலக்காவதை விட்டு விடுவாய், அனாவசியமாக அழுவதை விட்டு விடுவாய். தயவு செஞ்சு கவனிக்கணும். ஆதாம் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய பாடம் என்னவென்றால், அன்று தேவன் அற்புதமான அற்புதத்தை செய்தார். என்னவென்றால் அவனுக்கு துணையான வாழ்க்கை துணையை ஆதாமுக்காக உண்டாக்கினார். எப்படி அதை செய்தார்? ஒரு அற்புதத்தை செய்து. என்ன அற்புதம் என்றால், ஆதாம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிற கடையில் அவனுக்கு முன்னால யாரை கொண்டு வந்தாரு? ஒரு அற்புதமான ஸ்திரீயை கொண்டு வந்தார். அவன் ஆச்சரியப்பட்டான். என் ஆண்டவர் சீக்கிரமாகவே எவைகளெல்லாம் உன் வாழ்க்கையிலே தேவை என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ, வேண்டுமென்று நினைக்கிறாயோ, வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறாயோ, நீ தூங்கி எழுந்து உன் கண்களை திறப்பதற்குள்ளாக தேவன் உனக்காக அதை கொண்டு வந்து வைப்பார். அது எப்பொழுது சாத்தியம் என்றால், திரும்பவும் சொல்லுகிறேன், நீ தேவன் மீது முழுமையான விசுவாசத்தோடு நிம்மதியாக இளைப்பாறுகின்ற நேரத்துல அது சாத்தியம். சோ ஆரம்பம் 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆவது நாள், 5ஆம் நாள், 6ஆவது நாள், எவைகளை தேவன் ஆரம்பித்தாரோ அப்படி அவற்றை சிருஷ்டித்தாரோ அவைகளை நாம் பார்த்திருக்கிறோம். அற்புதம். எது அற்புதம் என்றால், ஆதாமுக்கான ஒரு தேவை. அந்த தேவையை ஆதாம் தேவனிடத்தில் சொல்ல வேண்டும் என்று அறிந்து கொள்வதற்கு முன்னாலேயே அந்த அவசியத்தை தேவன் என்ன செய்தார்? அவனுக்காக பூர்த்தி செய்தார். அதை எப்படி அவர் பூர்த்தி செய்தார்? ஆதாம் நிம்மதியாக அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்த போது தேவன் அந்த அற்புதத்தை செய்தார். உன்னுடைய என்னுடைய நம்முடைய வாழ்க்கையில கவலைப்படுவதனாலே நாம் எதையும் சாதிக்க முடியாது. ஆனால் விசுவாசத்தோடு தேவனிடத்திலே நாம் அர்ப்பணிக்கிற போது தேவனுக்கு நாம் தெரியப்படுத்துகிறோம், ஆண்டவரே உம்மீது இருக்கிற விசுவாசத்தினால் நான் நிம்மதியாக இருக்கிறேன். அந்த நம்பிக்கைதான் உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் உனக்காக ஏற்பாடு செய்திருக்கிற ஆசீர்வாதங்களை கண்களால் காண்கின்ற விதமாய் செய்கின்றது. 3வது அடங்காமை. அடங்காமை அல்லது கீழ்ப்படியாமை. தேவன் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்த பிறகு ஏதேன் தோட்டத்திலே அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கினார். நல்லா கவனிங்க, மனிதனுடைய ஆரோக்கிய வாழ்க்கைக்கு அவனுக்கு அவசியம் எது? ஃப்ரூட்ஸா அல்லது கோழி அல்லது ஆடு, அதுவும் வெள்ளாடு, செம்மறியாடு, காட்டாடு? இதில் எதுங்க? எது மனிதனுக்கு ஆரோக்கியமுள்ள ஆகாரம்? பழ வகைகளா அல்லது மாம்சமா? உங்களை எத்தனை பேருக்கு மாம்சம், எத்தனை பேருக்கு ஃப்ரூட்ஸ் இஷ்டம்? சும்மா இருங்க பிரதர், இந்த மாதிரி பர்சனல் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க எதுக்கு இப்படி கேட்குறீங்க? சரி, என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ ஆதாம் ஏவாள் 2 பேரும் நான் வெஜிடேரியனா வெஜிடேரியனா? வெஜிடேரியன் தான். தேவன் மனிதனை சிருஷ்டித்த போது வெஜிடேரியனாகத்தான் அவனை சிருஷ்டித்தார். அவனை கூட்டிட்டு போய் சமுத்திரத்துல போடல தேவையான மீனெல்லாம் பிடிச்சி சாப்பிடு அப்படின்னு, அல்லது அவனை கூட்டிட்டு போய் மிருகங்கள் இருக்கிற இடத்துல நிறுத்தல, தேவையானது எது இருந்தாலும் அதை அப்படியே கட் பண்ணி சாப்பிடுன்னு தோட்டத்துல கொண்டு போய் வச்சாருங்க. அந்த தோட்டத்தில் அவங்களுக்கு தேவையான எல்லா ஃப்ரூட்ஸையும் ரெடி பண்ணி வச்சிருந்தார். எல்லா ஃப்ரூட்ஸையும் சாப்பிட்டுக்கலானார். எல்லாத்தையும் சாப்பிடலாம், ஒரே ஒரு கனியை மாத்திரம் புசிக்க வேண்டானார். மனிதனுக்கு தேவன் சுதந்திரத்தை கொடுத்தார். மனுஷனை தேவன் ஒரு மரத்தை போல சிருஷ்டிக்கவில்லை. அவர் ஒரு ரிமோட் கண்ட்ரோல அவருடைய கையில வச்சுக்கிட்டு லெஃப்ட்னா லெஃப்ட், ரைட்னா ரைட் போகும்படி தேவன் செய்யவே இல்லை. மனிதனுக்கு யோசிக்கிற திறனையும் அருளினார், யோசிக்கின்றவைகளை செய்யக்கூடிய சுதந்திரத்தையும் அருளினார். அதாவது மனுஷனுக்கு ஒரு சுய அறிவை கொடுத்திருந்தார். தயவு செஞ்சு கவனிக்கணும், இந்த உலகத்திற்கு தேவன் பாவத்தை அனுப்பவில்லை. அப்ப பாவம் எப்படி வந்தது? மனிதனுக்கு தேவன் கொடுத்திருந்த சுய அறிவினாலே பாவம் இந்த உலகத்திற்குள் வந்தது. அந்த தோட்டத்தில், ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் நீங்க புசிக்கலாம், ஒரு கனியை மாத்திரம் புசிக்க கூடாது அப்படின்னு தேவன் சொன்னார். அது மாத்திரமல்ல, அந்த ஒருவேளை அந்த கனியை நீங்கள் புசித்தால் சாகவே சாவீர்கள் என்றும் சொன்னார். எனவே கீழ்ப்படியாமைக்கு சிட்சை உண்டு. கட்டளையை மீறுவதே சிட்சைக்கு உட்பட்டதாகும்
தேவன் திட்டவட்டமாய் சொல்லுகிறார். சகோதர சகோதரிகளை தயவு செஞ்சு கவனிக்கணும். நாம் தேவனுடைய வார்த்தைகளை மீறும் போது கட்டாயமாக சந்தேகமே இல்லாம சிக்ஷைக்கு நாம் ஆளாகிறோம். அநேக சந்தர்ப்பங்களை நாம நினைக்கிறது என்னன்னா, தப்பு பண்ணிட்டா தேவன் நமக்கு இறங்குவார், பார்த்தும் பார்க்காம இருந்துருவாரு, நம்ம அப்படியே விட்டுருவாரு அப்படிங்கிற பிரமையிலேயே நம்ம வாழ்றோம். கவனி சகோதரனே சகோதரியே, நீ எந்த பாவத்தை செஞ்சாலும் அந்த பாவத்துக்கு பின்னால உனக்கு தெரியாமலேயே கட்டாயம் ஒரு சிக்ஷையை நீயே உன்னோடு இணைத்துக் கொள்ளுகிறாய். அதை புரிஞ்சுக்கணும். ஒருவேளை நீ கீழே விழறன்னா அப்படி விழும்போது உன் கையில அடிபடும், காலில் அடிபடும், அல்லது சரீரத்தில் எங்காவது ஒரு இடத்துல அடிபடும். அது சகஜம். நீ மேல உயரத்திலிருந்து விழுந்து கூட உனக்கு எதுவும் ஆகலைன்னா கண்டிப்பா அது உனக்கு அதிர்ஷ்டம்தான். கவனிங்க அன்பு சகோதர சகோதரிகளை, நாம் பாவம் செய்கிற போது கட்டாயமாக ஒரு சிக்ஷையை நாமே வருவித்துக் கொள்கிறோம். மறந்துடக்கூடாது. எல்லா கனியையும் புசிக்கலாம், அந்த ஒரு கனியை தவிரன்னு சொன்னப்போ ஏனோ ஏவாள் அந்த ஒரு கனியத்தான் புசிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அன்னைக்கு ஏவாளுக்குள்ள இருந்த யோசனை என்ன? எதுக்காக தேவன் எனக்கு இத்தனை கண்டிஷனை போடுறாரு? ஏன் இந்த கண்டிஷன்ஸ்? தயவு செஞ்சு கவனிக்கணும். முதல் ஃப்ரீடம் ஃபைட்டர் யாருன்னு தெரியுமா இந்த பிரபஞ்சத்துல? தெரியுமாங்க உங்களுக்கு? பிரதர்ஸ் உங்களுக்கு தெரியுமா? முதல் ஃப்ரீடம் ஃபைட்டர் சகோதரிகள் உங்களுக்கு தெரியுமா? யாருங்க? ஸ்திரீதான். முதல் ஃப்ரீடம் ஃபைட்டர். என்ன ஃப்ரீடம்? எதுக்காக அந்த ஃப்ரீடம் ஃபைட்? ஏன் தேவன் எனக்கு இவ்வளவு கண்டிஷன் வைக்கிறாரு? எனக்கு சுதந்திரம் இல்லையா? எனக்கு தேவையானதை சாப்பிடுற உரிமை எனக்கு இல்லையா? இப்படி உரிமைக்காக போராடின முதல் நபர் பிரபஞ்சத்துல யார் அப்படின்னா, அம்மா நீங்க தான். உங்களை கும்பிடணும். நீங்க சாதாரணமானவங்க இல்லைங்க. சுய ஆசைக்காக, உரிமைக்காக, ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ண முதல் நபர் ஏவாள். நிறைய பேர் நினைப்போம் சில ஃப்ரீடம்ல சந்தோஷம் இருக்குன்னு. நோ, கீழ்ப்படிதல்ல சந்தோஷம் இருக்குங்க. வடிதப்பி போன குமாரன் என்ன நினைத்தான்? ஃப்ரீடம்ல தான் சந்தோஷம் இருக்குன்னு. அப்பா வீட்டுல இருந்தா, அப்பா சொன்ன மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருந்தா, அப்பாவுடைய நிழலுக்குள்ளேயே இருந்தா, கண்டிஷன்ஸுக்குள்ளதான் நான் வாழணும். அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் செய்யணும். அவர் உட்கார சொன்னா நான் உட்காரணும், நெல்லுன்னு சொன்னா நான் நிக்கணும், வயலுக்கு போய் வேலை செய்யணும்னா வயலுக்கு போய் வேலை செய்யணும். என்ன இந்த கண்டிஷன்ஸ்? ஏன் ஃப்ரீடம்? எனக்கு ஃப்ரீடமே இல்லையா? நான் விரும்புறபடி வாழ்றதுக்கு எனக்கு ஃப்ரீடம் இல்லையா என்று நினைத்தான். நினைத்தபடியே தகப்பன் வீட்டிலிருந்து வெளியே போய்விட்டான். அவனுக்கு என்ன தேவை? ஃப்ரீடம் தேவை. இன்னைக்கு கூட நிறைய பேருக்கு ஃப்ரீடம் தேவைன்னு நினைக்கிறீங்க. கணவன் மனைவி எல்லாருமே ஃப்ரீடம் வேணும்னு நினைக்கிறீங்க. கட்டுப்பாடை யாருமே விரும்புறது கிடையாது. சட்ட விதிகள் கட்டளைகளை கை கொள்ளுவதற்கு, அதன்படி செய்வதற்கு யாரும் விரும்புறதில்ல. யாருக்கும் ரூல்ஸை ஃபாலோ பண்றதுல விருப்பமே கிடையாது. டிராஃபிக்ல ரெட் லைட் விழுந்துட்டா ஐயோ அது எவ்வளவு கஷ்டம், காத்திருக்கிறதுல அவ்வளவு கஷ்டம். எஸ், we don't want to bind to the rules and regulations. அந்நாளிலே ஏவாள் ஏன் புசிக்க கூடாது? புசிக்க கூடாதுன்னு தேவனே சொல்லிட்டார். அப்புறம் ஏங்கிற கேள்வி எதுக்கு? ஏன் புசிக்க கூடாதுங்கிறாரு? ஏன் இவ்வளவு கண்டிஷன்ஸ்? சாப்பிடுற உரிமை எனக்கு இல்லையா? எனக்கு எது விருப்பமோ அதை செய்யக்கூடிய உரிமை எனக்கு இல்லையா? எதுக்காக இந்த கண்டிஷன்ஸ்? ஃபர்ஸ்ட் பர்சன் who fought for freedom was Eve. அவள் ஃபைட் பண்ணா. அவள் மனசெல்லாம் அந்த கனியே சுத்தி வந்துகிட்டு இருந்தது. எதை தேவன் வேண்டாம் என்றாலோ அதைத்தான் அவள் மனம் விரும்பியது. தயவு செஞ்சு கவனிக்கணும். எப்பவாவது நீங்க ஒரு சின்ன பையன்கிட்ட போய் டேய் நீ இதை செய்யக்கூடாதுரா அப்படின்னு சொன்னா அவன் என்ன செய்வான்? அதைத்தான் செய்வான். எங்கிருந்துங்க வந்தது இது? ஏதேன் தோட்டத்திலிருந்து வந்தது. இது மனித குணம். வேண்டாம் அப்படின்னு சொன்னா அதைத்தான் அவன் வேணும்பான். அதுதான் வேணும்னு முயற்சியெல்லாம் செய்வான். சோ எனக்கு ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்தது? ஏவாள் அந்த கனியை புசித்து விட்டாள். ஆதாமுக்கும் கொடுத்தாள். ரெண்டு பேரும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டாங்க இல்லையா? சோ கவனிங்க, தேவன் சொல்லி இருந்தார் என்னவென்று? நீங்கள் அந்த கனியை புசிப்பீர்களானால் சாகவே சாவீர்கள் என்று. நாங்க மரித்தாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல, நாங்க நினைச்சதை மாத்திரம் செஞ்சிருவோம். இந்த நாட்கள்லயும் சில சந்தர்ப்பங்கள்ல சில பசங்க பொண்ணுங்க காதல விழுறாங்க. அப்படி காதல விழும்போது பெத்தவங்க போராடுவாங்க. மகளே அவன் நல்ல பையன் இல்லையாம்மா, அவன் ஒரு கேரக்டர்லெஸ் ஃபெல்லோவா இருக்கிறானா. ஏற்கனவே நம்ம நிறைய பொண்ணுங்களை இப்படி எல்லாம் காதலிச்சு ஏதோ செஞ்சிருக்கானா. தயவுசெஞ்சு சொல்றத கேளு. இவ்வாறு நான் செத்தாலும் சாவனே தவிர அவனை மாத்திரம் கல்யாணம் பண்ணாம இருக்கவே மாட்டேன். எங்கிருந்துங்க வந்தது இது? நான் செத்தாலும் சாவேன், ஆனா அந்த பொண்ணைத்தான் கட்டிக்குவேன். பெத்த அப்பா என்ன ஆவாரு, அம்மா என்ன ஆவாங்க, அவங்களுடைய மனசெல்லாம் என்ன ஆகும், அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய குடும்ப கௌரவம், இதை பத்தியெல்லாம் கவலை இல்லை. ஐயோ நம்மை சிருஷ்டித்தது தேவனாச்சே, அதை பத்தி கவலை இல்லை. தேவனே தான் இவ்வளவு அற்புதமான ஏதேன் தோட்டத்தை நமக்கு கொடுத்தாரு, அதை பத்தி கவலை இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாய் நடந்தால் ஒருவேளை தேவனுடைய
மனசை காயப்படுத்துறோமே, அதை பத்தியும் கவலை இல்ல. நான் நினைக்கிறதெல்லாம் ஒண்ணுதான். அது என்னன்னா, நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை செய்வேன். அதுக்காக செத்தாலும் சாவனே தவிர அதை மட்டும் செய்யாம இருக்க மாட்டேன். செஞ்சே தீருவேன். செத்துருவேன் அந்த கனியை புசிச்சா. அதுக்கான ஆன்சர், செத்தாலும் சாவேன், ஆனா உம்முடைய பேச்சை மாத்திரம் கேட்க மாட்டேன். இதுதான். இன்னைக்கும் நம்மள நிறைய பேருக்கு இந்த புத்தி இருக்குல்ல. கவனிங்க சகோதர சகோதரிகளே, இருக்கா இல்லையா? கட்டாயம் இருக்கு. நீ செய்கிற தப்புனால எதை நீ மூட்டை கட்டிக் கொள்ளுகிறாய்? சிட்சையை மூட்டை கட்டிக் கொள்ளுகிறாய். அந்த சிட்சை என்ன? வியாதியாக இருக்கலாம். என்ன அந்த சிட்சை? கடன் பிரச்சனையாக இருக்கலாம். அந்த சிட்சை என்ன? உன்னுடைய குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம். அந்த சிட்சை என்ன? உன் குடும்பத்தை உன்னால போஷிக்க முடியாம இருக்கலாம். நீ செய்கிற பாவங்களினால, உனக்கு இருக்கிற பாவ பழக்க வழக்கங்களால, அல்லது நீ குடிக்கிற புசிக்கிறவைகளினால உன்னுடைய ஆரோக்கியம் பாழாகுது, உன்னுடைய குடும்பம் குலைய போகிறது, பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக போகிறது, நீ நரகத்துக்கு போக வாய்ப்புண்டு, செத்துருவ. நீ சாக வேண்டும் என்று சாத்தான் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான். ஆனா நீ என்ன சொல்ற? நான் செத்தாலும் சாவனே தவிர வீட்டுக்கு மாத்திரம் போக மாட்டேன். செத்தாலும் சாவனே தவிர இந்த படிப்பை மட்டும் தொடர மாட்டேன். செத்தாலும் சாவனே தவிர மனைவி பிள்ளைங்களை போஷிக்க மாட்டேன். இந்த குடிப்பழக்கத்தை விடமாட்டேன். இந்த ஊதாரித்தனத்தை விடமாட்டேன். இதுதான் உன்னுடைய குணமா இருக்கு. தயவு செஞ்சு கவனி. அந்நாளிலே ஆதாமும் ஏவாளும் தேவன் அருளியிருந்த அந்த அற்புதமான ஏதேன் தோட்டத்தை இழக்கவும் தயாராக இருந்தார்கள். தேவனோடு கூட, கவனிங்க, சாட்சாத்து உலகத்தையே சிருஷ்டித்த தேவனே அவர்களோடே கூட பேசுகிறார், அவர்களோடே கூட இருக்கிறார். அப்பேற்பட்ட மகா பெரிய தேவனையே கேட்கவில்லை, புறந்தள்ளினார்கள். என்ன நடந்தது? ஆதாமையும் ஏவாளையும் தேவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே தள்ளிவிட்டார். போங்க வெளியே, நீங்கள் என்னோடு கூட இருக்க முடியாது. சமாதானத்தை இழந்து போனார்கள், சந்தோஷத்தையும் இழந்து போனார்கள், சகலத்தையும் இழந்து போனார்கள், தேவனுடைய ஐக்கியத்தையும் இழந்து போனார்கள், எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர்கள் இழந்து போனார்கள். இது அவர்கள் நிலைமை. பாவம் உன் சமாதானத்தை இழக்க பண்ணிவிடும். பாவம் உனக்கு சந்தோஷம் இல்லாதபடி செய்துவிடும். பாவம் தேவனுடனான ஐக்கியத்தை கெடுத்து போட்டுவிடும். பாவம் நீ அனுபவிக்கிற உன் வாழ்க்கையின் செழிப்பை உன்னை விட்டு எடுத்து போட்டுவிடும். பாவம் உன்னை சமாதிக்கு நேராய் கொண்டு போய்விடும். அன்று அதுதான் நடந்தது. தேவனுடனான ஐக்கியத்தை, சமாதானத்தை இழந்து போய் அந்த கட்டத்தில முட்புதர்களின் மத்தியிலே, முள்ளும் குறுக்கும் உள்ள இடத்திலே அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அடங்காமை, கீழ்ப்படியாமை, அட்ரஸ் இல்லாமல் செய்துவிடும். அதற்கு முன் அவர்கள் அட்ரஸ் என்ன? ஈடன் கார்டன், ஏதேன் தோட்டம். எந்த குறைவும் இல்லாமல் செழிப்பால் நிறைந்திருந்த தோட்டம். இப்ப இவங்க அட்ரஸ் என்ன? முள்ளும் குறுக்கும் உள்ள இடம், முட்கள் நிறைந்த இடம். தயவு செஞ்சு கவனிங்க சகோதர சகோதரிகளே. தேவனை அட்ரஸாக கொண்டு அவருடைய பேச்சை கேட்டு அவருடனான ஐக்கியத்தில் செழிப்பான வாழ்க்கையை நீ அனுபவிப்பாயோ, அல்லது தேவனுடைய வார்த்தையை மீறி தேவனுக்கு இஷ்டமில்லாத பணிகளை செய்து உன்னுடைய வாழ்க்கையை ஒரு முட்புதரை போல ஆக்கிக் கொள்ளுவாயோ, அதெல்லாமே உன்னுடைய இஷ்டம்தான். தேவன் தம்முடைய சாயலாய், தம்முடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்த மனிதன் தேவனுக்கு விரோதமாக தப்பு செய்தபோது அவன் செய்த தப்பென்ன? புசிக்கக்கூடாத கனியை புசித்தார்கள். இப்ப கேள்வி, புசிக்கக்கூடாத கனியை புசித்தது தப்பா? குடிக்கக்கூடாது என்ற சாராயத்தை குடிப்பது தப்பா? கொலை செய்யக்கூடாததை கொல்லுவது தப்பா? அல்லது கொலை முயற்சி செய்வது தப்பா? இந்த நாள்ல எது தப்பு? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்பூன்ல கொஞ்சம் விஷம் இருக்கு, கப்புல விஷம் இருக்கு, ஒரு பெரிய கிளாஸ்ல விஷம் இருக்கு, ஒரு பெரிய பாத்திரத்துல விஷம் இருக்கு. இப்ப கவனிங்க, எதுல விஷம் இருக்கு? எதை குடிச்சா போய் சேருவாங்க? யோசிச்சு பாருங்க. அது புரியுதுல்ல? அது கனியை புசிப்பதாலா அல்லது வேறொரு விஷயத்தாலா என்பது அல்ல. தேவன் வேண்டாம் என்று சொன்னார், அவ்வளவுதான். அவர் கூடாது என்று சொல்லும்போது அதை செய்வதுதான் கற்பனையை மீறுவது. கட்டளையை அப்படி மீறுவதே பாவம். பாவத்தினால் வரும் சம்பளம் மரணம். மரணத்திற்கு பிறகு மனிதனுக்கு மிஞ்சுவது நரகம். அது என்னங்க, தேவன் அவ்வளவு கடின இருதயம் உள்ளவரா? ஏன், என்ன பிரச்சனை உனக்கு? ஒரு கனியை புசிக்க கூடாதுனாரா? அதை புசிச்சுட்டாங்களா? அது பாவமா? என்னங்க இது பாவம்? பசி எடுத்திருக்கும், சாப்பிட்டுருப்பாங்க. பசியால அவங்க சாப்பிட்டுட்டாங்க, பாவம். அதுக்காகவே அவங்கள கொண்டு போய் அப்படியா? இல்ல இல்ல இல்ல. It's not about eating the fruit, it's about disobedience. It's all about disobedience. தேவனுடைய வார்த்தையை அவர்கள் புறந்தள்ளினார்கள், கட்டளையை மீறினார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரே ஒரு சின்ன தப்பு தான் ஆண்டவரே, ஒன்னும் நினைச்சுக்காதீங்க ஆண்டவரே, இந்த பருப்பு எதுவும் வேகாது. யாருகிட்ட? தேவனிடத்துல.
எப்பவுமே கூட நீ தேவனிடத்துல வந்து, ஆண்டவரே ஏதோ ஒரு சின்ன தப்பா பண்ணிட்டேன், தவிர்க்க முடியாத ஒரு சின்ன பொய்ய சொல்லிட்டேன், ஜஸ்ட் ஒரு 5 ரூபாய் அடிச்சிட்டேன், அவ்வளவுதான். அதுக்கு அவ்வளவு சீரியஸ் ஆகாதீங்க ஆண்டவரே ப்ளீஸ். ஏதோ ஒரு பொண்ணத்தானே காதலிச்சேன், ஒரு பொண்ணத்தானே கெடுத்தேன், ஏதோ 10 பொண்ணுங்களை கெடுத்த மாதிரி. இந்த மாதிரி பருப்பு எதுவும் தேவனிடத்துல வேகாது. பைத்தியகாரத்தனமான இந்த வார்த்தைகள்லாம் தேவனிடத்துல சொல்லாதீங்க. நாம என்ன நினைக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைகளை மீறி எத்தனை தப்பு பண்ணியிருக்கிறோம். அதுலயும் நாம நினைச்சுக்கிறோம் அதெல்லாம் ஏதோ சின்ன சின்ன தப்பு தான், பெரிய கோரமான தப்புலாம் நாம எதுவும் செய்யலையே, ஏதோ பொடியா அங்கங்க சின்ன சின்ன தப்பு, அதனால பெருசா எனக்கு எந்த சிக்ஷையும் இருக்காது அப்படி நினைச்சா உன்னை விட அப்பாவி வேற ஒருத்தர் இருக்க முடியாது. ஆதாமும் ஏவாளும் செஞ்ச தப்பு, அவங்க என்ன பெருசா பண்ணாங்க? யாரையாவது கொன்னுட்டாங்களா? கூடாதுன்னு சொன்ன கனியை புசிச்சாங்க, ஆனா சிக்ஷை வந்தது. என்னது? அதுக்கு முன்னால அவங்களுக்கு அட்ரஸ் தேவன் தான். ஆனா இப்ப அவங்க அட்ரஸ் என்ன? முள்ளும் குறுக்கும் பயங்கரமான புதர்கள் தான் அவங்க அட்ரஸ். ஒரு அட்ரஸ் இல்லாத வாழ்க்கையாக மாறி போனது. காரணம், தேவன் கூடாது என்று சொன்னதை செய்ததால் தான். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் கூடாது என்று சொல்லுகிற எதையாவது நாம் செய்து கொண்டிருப்போம் என்றால் நல்லா கவனிங்க, அட்ரஸ் காணாம போயிடும். அப்படிப்பட்ட நாள் வராமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த நாளிலே ஆண்டவருடைய சந்நிதியிலே மனப்பூர்வமாக எந்த தப்பெல்லாம் நீ செஞ்சு ஒன்னும் நடக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அந்த தப்புகளுக்காக மன்னிப்பு கேட்கணும். அந்த தவறுகளை விட்டு விலக முயற்சிக்க வேண்டும். வாருங்கள், தேவனுடைய சந்நிதியிலே எல்லோரும் ஒருமுறைப்பட்டு ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட வேண்டுமென்றால் உம்மிடத்திலே திடமான நம்பிக்கை எங்களுக்குள் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை எங்களுக்குள் இருக்க வேண்டுமென்றால் ஆண்டவரே, எங்களுக்கு எது தேவையோ அது அற்புதமாக எங்கள் முன் கண்டிப்பாக வரும். எது தேவையோ அவைகளை அற்புதமாக எங்கள் முன் நீர் கொண்டு வருவீர். அதுதான் உண்மை. அதே சமயத்தில் துணிகரமாக உமக்கு விரோதமாய் செய்கிற ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு தவறும் எங்கள் ஜெபம் உம்மை எட்டாதபடி தடையாக நிற்கும். கேட்கக்கூடாதபடிக்கு என் செவிகள் மந்தமாகவும் இல்லை, ரட்சிக்கக்கூடாதபடிக்கு என் கைகள் குறுகிப் போகவும் இல்லை. உங்கள் பாவங்களும் அக்கிரமங்களும் தான் உங்களுக்கும் எனக்கும் மத்தியிலே தடையாய் நிற்கிறது என்றீரே. எங்கள் பாவங்கள் தானே எங்களை உம்முடைய சன்னதிக்கு வராதபடி தடுக்கிறது. எங்களுடைய அக்கிரமங்கள் தானே எங்கள் விண்ணப்பம் உம்முடைய சன்னதியை எட்டாதபடி தடுத்துக் கொண்டிருக்கிறது. எங்கள் அக்கிரமங்களிலிருந்து, எங்கள் பாவங்களிலிருந்து ஆண்டவரே எங்களை விடுவீங்க ராஜா. தெரிந்து தொடர்ந்து செய்கிற தவறுகளிலிருந்து ஆண்டவரே எங்களை மீட்டெடுங்கப்பா. உமக்கு சம்பூரணமாய் கீழ்படுகிற உள்ளத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளிச் செய்யுங்க ராஜா. அதன் விளைவாய் உம்மை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை எங்களுக்கு அருள வேண்டும் என்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.